என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன். ஸோ என்னுடைய கேள்வி, சத்ரு எப்பங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கிறான்? போராட்டத்தின் மத்தியில தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறோம், அப்படிதானேங்க? ஏன்னா போராட்டம் முடிந்த பிறகு ஒன்னா நம்ம முடிந்தோம், இல்லை அவன் முடிந்தான், ரெண்டுல தான் ஒன்று நடக்கும். ஆனால் போராட்டம் நடக்கும் பொழுதுதான் சத்ரு எங்க இருக்கிறாங்க? நமக்கு முன்பதாக நிற்கிறான். போராட்டம் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகின்றதுன்னா, என் சத்ருகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. அப்படின்னா சத்ரு நம்மளுடைய வாழ்க்கையில நம்மை மேற்கொள்ளணும் என்று அவன் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே தேவன் நம் மத்தியில் வந்து நின்று தேவன் நமக்காக யுத்தத்தை செய்வார். தேவன் சத்ருவை பார்த்து அவர் பயப்படுவதில்லை. அவர் தேவன், அவருடைய நாமம் பரிசுத்தம், அவர் நீதியின் தேவன், எல்லா வல்லமை உள்ள தேவன். ஆண்டவர் அந்த சத்ரு நம்மோடு போராடி கொண்டிருக்கிற நேரத்திலே சங்கீதக்காரன் சொல்றான், எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. இந்த பந்தி என்பது எதற்கு அடையாளம்னா உறவுக்கு அடையாளம், தேவனோடு இருக்கின்ற ஐக்கியத்துக்கு அடையாளம். ஆண்டவர் என்ன நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார்னா, போராட்டம் நடக்கும் பொழுது ஆண்டவர் உங்களிடத்திலிருந்தும் என்னிடத்திலும் கேட்கக்கூடிய காரியம், நீ என்னோடு கூட அமர்ந்திருந்து பந்தியில நீ கொண்டாடுப்பா, நான் போய் உன் சத்ருவை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறேன். உனக்கு முன்பதாக யார் வருகின்றார்களோ அவர்களை நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய வேலை என்னுடைய வேலை என்னன்னா, அவர் நமக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கின்ற பந்தியில் அமர்ந்து நல்ல சாப்பிட்டு ஆண்டவர் நமக்காக வெற்றி செய்யும்படியாக நாம் கண்களை நாம் பார்த்து ஆண்டவரை துதிப்பதுதான். ஆண்டவர் உங்களிடத்துல என்னிடத்துல கேட்கிறாருன்னா, என் கையில விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன், உன்னுடைய யுத்தத்தை நான் செய்யறேன், உன்னுடைய சண்டைக்கு நான் பொறுப்பு, உன்னுடைய பிரச்சனைக்கு நான் பொறுப்பு. நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, என் பாதத்தில் அமர்ந்துரு, என்னை நீ இன்னும் அறிஞ்சிரு, என்னோடு கூட நீ நட, என்னோடு கூட எவ்வளோக்கு எவ்வளோ நெருங்குறியோ அவ்வளோக்கு உனக்கு இன்னும் பிரமாண்டமான விருந்து ஆயத்தப்படுத்தி உன் சத்துருக்களுக்கு முன்பதாகவே உன் தலையை உயர்த்தி உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றி நீ ஒன்றும் செய்யாமையே உனக்கு வர வேண்டிய அந்த பதவி உயர்வை நான் வர வைக்கிறேன். நீ எங்கேயும் போய் அலையாமே உன்னை தேடி வந்து உனக்கு அந்த வேலையை கொடுப்பாங்க. நீ எங்கேயும் போய் 10 பேர்கிட்ட கேட்காமே உன்னிடத்துல வந்து அந்த வாய்ப்பை தரும்படியாக நான் உன் வாழ்க்கையில செய்வான். அதோடைய ரகசியம் என்னன்னா, நீ மேஜையில அமர்ந்திருந்து நான் உனக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கின்ற விருந்துல என்னோடு கூட ஐக்கியமாய் இரு, என்னோடு கூட நட, என்னோடு கூட ஐக்கியமாய் இருக்க உன் சத்துருக்களுக்கு முன்பதாக நான் உன் தலையை உயர்த்தி என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று தேவன் உங்களை பார்த்து சொல்றார். உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு, அந்த மேஜையில வந்து அமர்ந்திருந்த ஆண்டவரே, உம்மை நான் இன்னும் அறியணும், உம்மோடு கூட இன்னும் நான் நெருங்கி நடக்கணும், உம்முடைய வார்த்தை எனக்குள் இன்னும் ஆழமாக பதிக்கப்படணும், உம்மை நான் அறிய நீர் எனக்காக எழும்பி நின்று விளக்காடி திறக்க முடியாத வாசல்களை திறந்து, ஆண்டவரே பூட்டப்பட்டிருக்கின்ற கதவுகளை திறந்து எனக்காக நீர் யாவற்றையும் செய்வீர் என்ற விசுவாசம் எனக்குள் இருக்கின்றது.